தாவேக மாநாட்டில் பெண்கள் அமர்வதற்கென்று பிரத்யேகமாக 2 கேலரிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. பெண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட 2 கேலரிகளையும் தாவேக ஆண் தொண்டர்கள் ஆக்கிரமித்து கொண்டனர். பெண்கள் கேலரியில் இருக்கும் ஆண் தொண்டர்களை கலைந்து போக சொல்லியும் கேட்க மறுத்து பிடிவாதம் செய்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநில மாநாட்டில் மாநாட்டு மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய திடல் 60 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. அதில் 4 பகுதிகள், 4 கேலரிகள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் விஜயை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்கென இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் பெரும்பான்மை வாக்கு வங்கிகளாக இளம் பெண்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது விஜயினுடைய அறிவுறுத்தலாக இருப்பதாக நிர்வாகிகள் பலமுறை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த 60 பகுதிகளில் 4 பகுதிகளை முழுவதுமாக பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும். மாநாட்டிற்காக தமிழகத்தின் பல இடங்களில் இருந்து வரக்கூடிய பெண்கள் தன்னுடைய உரையை முழுவதுமாக அமர்ந்து கேட்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளுடன் அந்த கேலரியை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருந்ததாகவும், அதன் காரணமாக 4 பகுதிகளை பெண்களுக்கு என ஒதுக்கி இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது பெண்களுக்கு என ஒதுக்கப்பட்டிருந்த அந்த குறிப்பிட்ட பகுதியிலும் ஆண் தொண்டர்கள் சென்று அமர்ந்து கொண்டு விட்டார்கள். எனவே பெண்கள் தனிப்பட்ட முறையில் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட பகுதியிலே அமர முடியவில்லை. சக தொண்டர்களோடு இடம் கிடைக்கக்கூடிய பகுதியில் தான் அவர்கள் அமர முடிகின்றது. பல்வேறு இடங்களிலும் இவ்வாறு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கைகளை எடுத்துக்கொண்டு சென்று மாநாட்டினுடைய மேடைக்கு அருகே அமர்கின்றார்கள். விஜய் நடந்து வரப் போகின்ற அந்த ரேம்பால் பகுதியிலே ஒட்டி அமர்கின்றார்கள். எனவே மாநாட்டில் ஒரு சீராக இருக்கைகள் போடப்பட்டிருந்தன. ஆனால் தற்பொழுது அந்த இருக்கைகள் அனைத்தும் ஆங்காங்கு தனித்து எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. எனவே மாநாட்டில் ஒரு சில இடங்களில் மட்டும் தொண்டர்கள் குவிந்தும் பல இடங்களில் தொண்டர்கள் இன்றி வெறிச்சோடிய நிலையிலும் இந்த மாநாட்டினுடைய திடல் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு என செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகளை ஆண் தொண்டர்கள் தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நாற்காலிகளை எடுத்து சென்று அந்த பகுதியில் அமர்ந்ததன் காரணமாக பெண்களுக்கு என பிரத்யேகமாக அமரக்கூடிய எந்த ஒரு பகுதியும் இந்த மாநாட்டு திடலில் தற்போது இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.